ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ஓடிஐ எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்ட்டிகுலர்லி த கிங் கோலி அவரை பற்றி சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. கோலியை வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப புவர் ஆயிடுச்சு. அவருடைய மைண்ட் வந்து வேற ஒரு டைவர்ஷன்ஸ் ஆயிடுச்சு. நிறைய பர்சனல் விஷயங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு எல்லாமே வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கார்னர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நாம் நினைக்கல. நாம் என்றைக்குமே ஃபேன் பேஸ் வந்து கண்டிப்பாக அவருக்காக வந்து கிங் அப்படிங்கிறது வந்து மேலே வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் கமிட்டிக்குள்ளே வந்து அப்படியான ஒரு பேச்சு எஸ்பெஷலி வந்து கௌதம் கம்பீர் வருகைக்கு பிறகு வந்து டார்கெட் செய்யப்படுகிறார் கோலி அப்படிங்கிறது மட்டும் தான். முன்னாடியே வந்து ஐபிஎல் ஃபார்மேட்லாம் நம்ம பார்க்கும்போது கோலிக்கும் கௌதம் கம்பீருக்கும் வந்து 2 தரப்புலையும் 2 டீமில் 2 டீம் கேப்டன்ஸாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, என்னென்ன முரண்பாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஹை பவரில் கமிட்டிக்குள்ளே கௌதம் கம்பீர் வந்த பிறகு வந்து அவர் சொல்கிறது தான் எல்லாமே அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக த சீனியர் மோஸ்ட் பிளேயர் விராட் கோலி உலக சாதனையாளர் அப்படின்னு பார்க்கும்போது, தம்பி உனக்கு வயசாயிடுச்சுப்பா, நீ அப்படி கொஞ்சம் கார்னர் பண்ணிக்கோ, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வீக் ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை தாண்டி கூட ஜென்ரலி மற்ற கமிட்டி மெம்பர்ஸ் கூட வந்து சொல்வதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதுக்கு நானும் கூட உடன்படுறேன். அந்த அளவுக்கு தான் வந்து விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லைட்டாக கொஞ்சம் தான் அப்படி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். பட் அதை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2027 வந்து வேர்ல்ட் கப் அகைன் வந்து வரப்போகுது. லாஸ்ட் 2023 வேர்ல்ட் கப் வந்து நம்ம கூட கண்ணுக்குள்ளே இன்னும் கூட அது விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக 10 மேட்ச் வந்து எல்லா நாடுகளையும் பந்தாடிட்டு கடைசியாக ஆஸ்திரேலியாவில் வந்து நம்ம விட்டுருப்போம் ஃபைனல் மேட்சை. ஸோ அது வந்து ஜீரணிச்சிக்கவே முடியல. ஸோ அந்த சீசனில் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக வந்து ரோக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஹித் சர்மா அண்ட் கோலி வந்து வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் இந்த 27க்குள்ள 4 வருஷம் இந்த இடைவெளியில் வந்து இவங்களுக்கு வயசாயிடுது. இன்னும் இளம் வீரர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால வந்து இவங்களை கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டுட்டு இளம் புயல் அந்த பசங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அடிச்சு தூக்கிட்டு வருவாங்க வேர்ல்ட் கப் ஷோரா அப்படின்ற மாதிரி அவங்கள யங்ஸ்டர்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ற இடத்துல வந்து இவங்க 2 பேருமே ரோஹித் அண்ட் கோலியை வந்து கார்னர் செய்யப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்துட்டு இருந்த சமயத்துல தான் இந்த ஓடிஐ வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா கூட அப்படின்னு போகும்போது வேற மாதிரி ப்ரூவ் பண்ற மாதிரி எல்லாருடைய நினப்புலையும் வந்து மண்ணள்ளி போடுற மாதிரி அப்படின்னு யாரோட நினப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கமிட்டிக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் இது கௌதம் கம்பீர் இவங்கெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்களே. ஸோ எல்லாருடைய நினப்பையும் வந்து தவிடுபடி ஆக்கிற மாதிரி பர்டிகுலராக இந்த சீசனில் வந்து 2 பேருமே ரோக்கோ பிரதர்ஸ் இவங்க 2 பேருமே வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க தொடர்ச்சியாக. கோலி வந்து மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டான்னு தெரியல. என்னையாடா சொல்றீங்க, என்னையா நான் யாருன்னு தெரியல, கிங் கோலிடா, மறுபடியும் அகைன் உங்களுக்கு வந்து நான் யாருன்றதை காட்ட வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா 2 மேட்ச்லயும் வந்து செஞ்சுரியை வந்து அடிச்சு முகத்திரியை வந்து கிழிச்சிருப்பாருன்னு சொல்ல முடியும். அட் த சேம் டைம் இந்த தேர்ட் ஓடிஐல ஒரே ஒரு மிஸ்ஸிங் என்ன அப்படிங்கிற செஞ்சுரி மிஸ்ஸிங் தான். அதுக்கும் வந்து அவர் காரணமே கிடையாது. அவர் வந்து இன்னும் நல்வாய்ப்பா வந்து நம்ம இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக பார்க்கும்போது ஓப்பனரா ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து அவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டு பில் பண்ணி வந்து விக்கெட்டை லூஸ் பண்ணாம அவ்வளோ பெரிய ஸ்கோர் வந்து எடுத்த பிறகுதான் தைரியமா வந்து கிங் கோலி வந்து அடிச்சு மேட்ச் முடிச்சுட்டு போனாரு. பட் வெற்றியா பார்க்கும்போது இது ஓகே சூப்பர்பா. ஆனா கோலி சைட்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஏர்லியராகவே உள்ள வந்திருந்தாருன்னா, இன்னும் கொஞ்சம் டார்கெட் ஹையா இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா அகைன் தேர்ட் செஞ்சுரியும் வந்து அடிச்சு முகத்திரையை கிழிச்சிருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அடினா அடி அப்படி ஒரு சர்ற வெடியா இருந்துச்சு அப்படிங்கிறத லாஸ்ட் அந்த ஃபியூ மினிட்ஸ் அந்த டார்கெட்டை நோக்கி வரும்போது மொத்தமா வந்து ஜெய்ஸ்வால தம்பி இருப்பா அண்ணன் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கோலி வந்து அடிச்சு முடிச்சாரு பாத்தீங்களா. என்ன சிக்ஸ், என்ன பால கூட பாக்கலங்க அந்த மனுஷன் அடிச்சு, நீ பாத்துக்கடா பால் எங்க போச்சு பாடுறா, வெளியில போச்சா எங்க இருக்குதுன்னு பாடுறா அப்படிங்கிற மாதிரி கான்பிடன்ட் 100% கிடையாது 1000% அப்படிங்கிற மாதிரி கோலி வந்து தன்னை நிரூபிச்சிருக்கிற ஒரு சீசனா இதை வந்து நம்ம பாக்குறோம். கோலி மட்டும் கிடையாது, ரோஹித் சர்மா கூட. இன்னொரு விஷயம் பாருங்களேன், ரோஹித் சர்மா த ஜாம்பவான், இந்த ஒரு கேப்டன், ஒரு ஹிட்மேன், இப்படி எல்லாத்துக்கும் வந்து சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவை கேப்டன்சியிலிருந்து இறக்கி வச்சுட்டாங்கங்க. இந்த சீசன்ல கேப்டன்சியிலேருந்து இறக்கி வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேர் மேலே ஏப்பா வெளியில கிளம்புங்கப்பா, பசங்க பிளு பிளுன்னு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற இடத்துல தான் 2 பேருமே தங்களை வந்து நிரூபிக்கிற வகையில் அடிச்சு தவிர்க்கவே முடியாத ஒரு இடத்துல வந்து மறுபடியும் வந்து நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா 2027 வேர்ல்ட் கப்ல அகைன் வந்து ரோக்கோட காம்போ வந்து நமக்கு கண்டிப்பா வெயிட்டிங்ல இருக்கு. இதே மாதிரியான சூறாவளியான அடி வந்து இருக்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வேர்ல்ட் கப்போட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 45 ஓடிஐ இருக்கு விராட் கோலிக்கு. இன்னும்
எக்கச்சக்கமான சாதனைகள் பண்ணுவதற்கான நிறைய நாடுகளோட அடிச்சு தும்சம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல விராட் கோலியை பற்றி பேசணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதுலேயும் இந்த மேட்ச்சில் பர்டிகுலராக இன்னொரு இளம் வீரரை பற்றி நம்ம சொல்லி தான் ஆகணும். ஜெய்ஷ்வால், ஐயோ யசஸ்வி ஜெய்ஷ்வால், அவருடைய கான்ஃபிடென்ட் பாருங்க, அவருடைய நிதானம் பாருங்க, பொறுமை பாருங்க. அதனால தாங்க இன்னைக்கு வந்து எப்படி வந்து சுப்மன் கில் வந்து எல்லா ஃபார்மேட்ல T20லேருந்து ஓடிஐலேருந்து டெஸ்ட் மேட்ச்லேருந்து எல்லா சீரீஸ்லையும் வந்து அவர் இருக்கிறாரோ, அதே மாதிரி அந்த பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கக்கூடிய ஆணித்தரமான ஒரு இளம் வீரர் அப்படின்னு சொல்லணும்னா இன்னைக்கு ஜெய்ஷ்வாலை வந்து அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன ஒரு பக்குவம் பாருங்க. ஓடிஐக்கு இருக்கக்கூடிய அந்த பக்குவத்தை பாருங்க அவருக்கு ஜெய்ஷ்வாலுக்கு. ஆரம்பத்துல வந்து அப்படியே நம்ம வந்து விக்கெட் விட்டுறக்கூடாது. எந்த வகையிலும் விக்கெட்ட விட்டோம்னா, அவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஸ்டார்ட்டிங்ல விக்கெட் விட்டுட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாதுன்னு பால் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணுவோம். கொஞ்சம் ரன்னை கடந்த பிறகு நம்ம ஒரு 50+, 100+ போன பிறகு நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சுக்குவோம். அப்படிங்கிறத கிளியரா மைண்ட் செட் பண்ணிட்டு வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து இன்ச் பை இன்ச்சா ஸ்ட்ரைக்ல ரோஹித் சர்மா வந்து நல்லாவே அடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட அப்போ கூட உணர்ச்சி வசப்படாம ரொம்ப நேர்த்தியா நிதானமா பொறுமையா அதெல்லாம் வந்து அனுபவத்தின் அடிப்படையில் தான் வரும். அதுவும் இந்த மாதிரி இளம் வீரர்களுக்கெல்லாம் அது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறியா தான் இருக்கு பல பேருக்கு. ஆனால் ஜெய்ஷ்வால் வந்து தன்னை நிரூபிச்சிருக்கிறாரு. எக்ஸ்பீரியன்ஸாகவும் சரி, அனுபவத்திலையும் சரி, நான் வயசுலையும் சரி, அடிச்சு கிளப்புற அந்த வீரத்திலையும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ஆல் ரவுண்டு அண்ணன் கில்லி அப்படிங்கிற மாதிரி அடுத்து ஒரு தரமான பிளேயர் வந்து இந்தியாவுக்கு எல்லா ஃபார்மேட்டுக்கும் நமக்கு பொருத்தமான இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து ஜெய்ஷ்வால். ஸோ அந்த மாதிரி இந்த மேட்ச்ல வந்து ரொம்ப பொறுமையா வந்துட்டு அந்த செஞ்சுரியை ரீச் பண்ணி தன்னோட ஓடிஐல ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடிச்சாரு பாருங்க. சம் அடி கண்டினியூஸா ஒரு 2-4 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவரோட பேட்டை விட்ட விதமே வந்து பயங்கர ஃப்ரீயா வந்து செம்மையா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுலேயே வந்து அப்பதான் நமக்கு ரிவீல் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் என்னடா சும்மா அப்படி தள்ளிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நம்மளோட தமிழ் கமெண்ட்ரிஸ் இருக்காங்க பாருங்களேன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில். ஐயோ என்னத்துக்குங்க அது புதுசாக நடுவில் ஒருத்தர் வந்து உட்காந்துரு, அவர் பேரெல்லாம் எனக்கு தெரியல. சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் வந்து இவர் உட்காந்து என்னங்க ஆடுறான், அரைக்குறைய ஆடுறான், ஒன்று முன்னாடி ஃபுட் வச்சு ஆடணும், இல்லைன்னா பின்னாடி ஃபுட் வச்சு ஆடணும், சும்மா இப்படி 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 இப்படியே தட்டுறான், அது ஏதோ குத்துமதிப்பாக பவுண்டரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவம் வந்துருச்சு எனக்கு. ஏங்க அந்த மாதிரி ஒரு கட் ஷாட் ஆடுறதெல்லாம் எட்ஜில் வந்து பவுண்டரி அடிக்கிறது அவர் தெரிஞ்சு தான் ஆடுறாரு. ஜெய்ஷ்வால் வந்து தெரிஞ்சு தான் வந்து ஃபீல்டர் அங்கே இருக்கிறான், கீப்பர் இங்கே இருக்கிறான், 2 பேருக்கும் அந்த பால் கிடைக்கக்கூடாதுன்னு தான் ஏமாத்து காட்டி லைட்டாக எட்ஜில் 4-4 அடித்தான் இந்த மேட்ச்சில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அரைக்குறை பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் கமெண்ட்ரிகளெல்லாம் சொன்னது வந்து எனக்கு சுத்தமாக பயங்கர கோவம் வந்துருச்சு எனக்கு. ஒரு பிளேயரை வந்து அப்ரிஷியேட் பண்ணோம், அவர் வந்து பாசிட்டிவாக நம்ம கொண்டு போகணும். அப்போ அவரை குறை சொல்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஜாம்பவானா அப்படின்ற மாதிரி எனக்கு செம்மையாக ஆயிடுச்சு எனக்கு. புள்ள எவ்வளோ கான்ஃபிடென்ட்டு, எவ்வளோ சூப்பராக வந்து ஆடிட்டு வந்து ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டு நாட் அவுட்டில் வெளியில் போயிருக்கிறான். 40 ஓவர் வந்து நின்று ஆடிட்டு போயிருக்கான். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது. 40 ஓவர் வரைக்கும் எனர்ஜி குறையாம நம்மளுடைய இலக்கு நம்மளோட இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சாகணும். ஏன்னா இது விட்டோம்னா சீரீஸ் வந்து அவங்க கையில், சவுத் ஆஃப்ரிக்கா கையில். ஏற்கனவே டெஸ்ட் சீரிஸை வந்து நம்மளை அடித்து முடிச்சு அவங்க வந்து சாம்பியனாக இருக்கிறாங்க. ஸோ இந்த டைம்லையும் வந்து இது ஓடிஐயை நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம இந்தியா வந்து எந்த நிலைமைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லவே வந்து அதை நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது. அந்த பொறுப்பை வந்து ஜெய்ஸ்வால் வந்து உணர்ந்திருந்ததுனால தான் ரொம்ப நேர்த்தியாக விளையாடிட்டு வந்து அடித்து முடிச்சுட்டு, அதுவும் கிங் கோலி நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது ஜெய்ஸ்வாலுக்கு கான்ஃபிடென்ட் சொல்லவா வேணும் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக அடித்து முடிச்சுட்டு போனார். அதனால் வந்து இந்த மேட்ச்சில் வந்து நீங்கள் இந்த மேட்ச்சில் இந்த சீசனில் கடந்த 2 மேட்ச்லேயும் பெருசாக ஒன்றும் ஜெய்ஸ்வால் ஆடலை. ஆனால் இந்த மேட்ச்சில் வேற மாதிரி மிக ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஆடி மேட்ச் வின் பண்ணி கொடுத்து 40 ஓவர் முழுவதுமாக ஆடி நாட் அவுட்ல வெளியில் போயிருக்கு. ஸோ அந்த தம்பியை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதோட மறக்காதீங்க, மறந்து இருந்துடாதீங்க. நெக்ஸ்ட் 2027 ஓடிஐல வேர்ல்ட் கப்ல நம்மளோட ரோக்கோ கண்டிப்பா இருக்க வைப்போம். நாம நினைக்கலனா கூட அவங்க ரோக்கவே முடிவு பண்ணிட்டாங்க. அதை யார வந்து நீங்க இது பண்றீங்க, விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் கப்பை அகைன் வந்து தொட்டு முத்தம் கொடுத்துட்டு போகாம நாங்க இருக்க மாட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதனையும் இந்தியாவுக்காக பரிசளிச்சுட்டு தான் நாங்க வந்து ஓடிஐலேருந்தும் கூட ஓய்வு பெறுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஸோ அந்த முடிவு வெற்றி அடையட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோட முடிச்சுக்கிறேன். நன்றி.